ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நாங்கள் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, எவ்வாறு உங்களுடைய ஃபிசிக்ஸ் ரிசல்ட்ஸை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறது. ஸோ இந்த வீடியோ வந்து சும்மா நான் வந்து கதைச்சிட்டு நீங்கள் அதை பார்த்து லைக் எல்லாம் போட்டு கமெண்ட் பண்ணுறது மட்டுமா இல்லாமல், அதை வந்து நீங்கள் ப்ராக்டிக்கலாக செய்ய வேண்டிய வீடியோ. அதாவது நீங்கள் வந்து செய்வீங்க, இந்த வீடியோவை பார்த்து நான் சொல்கிற மாதிரி நீங்கள் செய்வீங்கன்னா மட்டும் இந்த வீடியோவை பாருங்கள். அப்படின்னு தான் உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், செய்கிறவங்களுக்கும். சரி, ஒரு 100 பேர் பார்த்தா ஒரு 2-3 பேராவது செய்து பிரயோசனப்படுத்துகிறாங்கன்ற ஒரு சந்தோஷம் வரும். ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ கட்டாயமாக நீங்களாக ஒருக்கா ட்ரை பண்ணி பார்க்கணும். இந்த வீடியோவை பார்த்த பிறகு நீங்களாக ஒருக்கா ட்ரை பண்ணி பார்க்கணும் நாங்கள் சொல்கிற ஸ்டெப்ஸை. சரி, நாங்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த வீடியோவில் நாங்கள் தொடர்ச்சியாக பார்க்க போகிறது ஃபிசிக்ஸ் மார்க்ஸை எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம். சரி, ஃபஸ்ட்டு உங்கள்கிட்ட ஒரு கேள்வி. எல்லா பேருமே பேப்பர்ஸ் எல்லாம் செய்து பார்த்துருப்பீங்க. பெரும்பாலான பாஸ் பேப்பர்ஸ் வந்து ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துருப்பீங்க. ஆனால் இந்த பாஸ் பேப்பர் ப்ராக்டிஸ் பண்ண ஆட்கள் வந்து பெரும்பாலும் திருத்தி நீங்கள் பார்த்துருப்பீங்க. தவிர எவ்வளவு மார்க்ஸ் வருது அது நீங்கள் கொஞ்சம் ஜட்ஜ் பண்ண கஷ்டமாக இருக்குமேண்டா. பாஸ் பேப்பரில் பார்த்தீங்கன்னா பின்னுக்கு பாஸ் பேப்பர் புக் எடுத்திங்கன்னா பின்னுக்கு ஆன்சர்ஸ் போட்டிருப்பாங்க. ஆனால் எவ்வளவு மார்க்ஸ்ன்னு போட்டிருக்க மாட்டாங்க. ஆனால் இந்த முறை இந்த வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் ஃபஸ்ட்டாக செய்ய வேண்டிய வேலை என்னென்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு பாஸ் பேப்பர் செய்திருக்கீங்க. ஸ்கூல் டேர்ம் எக்ஸாம்னா கடைசி ஃபைனல் டேர்ம் எக்ஸாம்னா அவங்களே திருத்தி தந்திருப்பாங்க. இது வந்து இந்த வருஷம் A லெவல் எடுக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்காக மட்டும்தான் இந்த வீடியோ செய்கிறேன். ஸோ பாஸ் பேப்பர் நீங்கள் பெரும்பாலானாக்கள் செய்திருப்பீங்க. ஸோ அவங்க நீங்கள் என்ன செய்யுங்கன்னு பாருங்கள். நீங்கள் செய்த ஆன்சர்ஸ் உங்கள்கிட்ட இருக்கு. ஸோ அதை வந்து நீங்கள் ரெண்டமாக உங்களுக்கு ஏற்ற மாதிரி மார்க்ஸ் எவ்வளோ வரும், என்ன ரேஞ்சில் உங்களோட மார்க்ஸ் இருக்குன்றதை ஒருக்கா ரெண்டமாக செக் பண்ணுங்கள். 100% ஷூராக பார்க்க சொல்லல. MCQ ஆன்சர்ஸ் நீங்கள் டிரெக்டாகவே போட்டுடலாம். மார்க்ஸ் போடுறது அவ்வளோ பெரிய பிரச்சனையாகவே இருக்காது. 50 கேள்வி. ஸோ சர்ச்சையில் ஒரு 25 கேள்வி சரின்னா டிரெக்டாக 25 மார்க்ஸ்னு வந்துட போகுது. ஆனால் ஸ்ட்ரக்சர் எஸ்ஐக்கு நீங்களாக உங்களுக்கு மார்க்ஸ் போட்டுக்கொள்ளுங்க. இதுவும் முக்கியமான விஷயம். மார்க்ஸ் போடும் முதல் நீங்கள் ஒன்று ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க. அதாவது பார்ட் 1 பேப்பரை நீங்கள் 2 ஹவர்ஸில் சரியாக டைம் பண்ணி செய்திருக்கணும். அதே மாதிரி எஸ்ஏ பேப்பர் ஸ்ட்ரக்சர் எஸ்ஏ வந்து 3 ஹவர்ஸ் டைம் பண்ணி செய்திருந்தால் மட்டும் மார்க்ஸை போட்டுக்கொள்ளுங்க. அப்படி இல்லாட்டி இந்த வீடியோட முதல் ஸ்டெப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நீங்கள் என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா, அப்படி ஒரு பாஸ் பேப்பரை டைம் வச்சு செய்யுங்க. இல்லாட்டி நீங்கள் ஸ்கூல் டேர்ம் எக்ஸாமில் டைம் வச்சு செய்திருந்தீங்கன்னா பிரச்சனை இல்லை. ஆனால் நான் ரெக்கமெண்ட் பண்ணுறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, பாஸ் பேப்பரை ஏதாவது ஒரு பாஸ் பேப்பர் எடுங்க. 2 ஹவர்ஸ் டைம் பண்ணி பார்ட் 1 செய்யுங்க. கொஞ்சம் ரெஸ்ட் விட்டுட்டு ஈவினிங் டைமில் 3 ஹவர்ஸ் வந்து எஸ்ஏ பேப்பரை செய்யுங்க. ஸ்ட்ரக்சர் எஸ்ஏ 3 ஹவர்ஸ் டைம் பண்ணி செய்யுங்க. தனியாக இருந்து செய்யுங்க. தேவையில்லாமல் யாரோடையும் கேட்க வேண்டாம். ஒரு ரூமில் எக்ஸாம் எப்படி செய்யுங்களோ அதே மாதிரி செய்து பாருங்கள். ஸோ இது வந்து நான் கொடுக்குற ஒரு ரெக்கமெண்டேஷன். கட்டாயமாக இதை செய்து பார்த்த பிறகு இந்த வீடியோவை கண்டினியூ பண்ணுங்கள். சரி, நீங்கள் பெரும்பாலும் எல்லா பேருமே இப்போ செய்திருப்பீங்க நம்புகிறேன். சரி, இப்போ செய்த பிறகு அடுத்த ஸ்டெப் என்ன செய்ய போகிறீங்கன்னு பார்த்தீங்கன்னா, பின்னுக்கு ஆன்சர்ஸ் போட்டிருப்பாங்க. அதை வச்சு திருத்திக் கொள்ளுங்க. ஸோ MCQக்கு உங்களுக்கு ஒரு டோட்டல் மார்க்ஸ் வந்திருக்கும். 25 வச்சுருப்போம். ஸோ 25 மார்க்ஸ் உங்களுக்கு வந்திருக்கும் வைப்போம். சரி, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அடுத்தது நீங்கள் என்ன செய்ய போகிறீங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ரக்சர் எஸ்ஐக்கு நீங்களாக மார்க்ஸ் போட போகிறீங்க. திருத்துறது வேறு விஷயம். ஏன்னா திருத்துறதுக்கு ஆன்சர்ஸ் அவங்களே தந்துருப்பாங்க. ஆனால் மார்க்ஸ் வந்து பெரும்பாலான ஆன்சர்ஸ் உங்களுக்கு கிடைக்கிறது கஷ்டமாக இருக்கும். அதாவது நீங்கள் உண்மையான மார்க்கிங் ஸ்கீம் எடுத்தால் மட்டும்தான் உண்மையான மார்க்ஸ் வந்து உங்களுக்கு பார்க்கக்கூடியதாக இருக்கும். ஆனால் இந்த முறை தச்சியில் மார்க்கிங் ஸ்கீம் இல்லாட்டி மார்க்ஸ் உங்கள்கிட்ட இல்லாட்டி நீங்களாக மார்க்ஸ் போட போகிறீங்க. அதுக்கான ஒரு சின்ன ட்ரிக் சொல்கிறேன். அதாவது உங்களுக்கு உதாரணமாக ஸ்ட்ரக்சர் வந்து எவ்வளோத்துக்கு மார்க் பண்ண போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 4 ஸ்ட்ரக்சர் நீங்கள் செய்ய போகிறீங்க. அதே மாதிரி 4 எஸ்ஏ செய்ய போகிறீங்க. இந்த 4 ஸ்ட்ரக்சருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரக்சருக்கு டோட்டலாக 10 மார்க்ஸ் படி நீங்கள் அலோகேட் பண்ணலாம். ஆனால் உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரக்சர் வந்து 20க்கு தான் மார்க்ஸ் போடுவாங்க. பிறகு அதாவது எஸ்ஏயை வந்து 30க்கு மார்க்ஸ் போடுவாங்க. ஒரு எஸ்ஏ பாட்டை வந்து 30க்கு மார்க்ஸ் போடுவாங்க. ஸோ அப்படி 200க்கு எடுத்து டோட்டலாக 200க்கு மார்க்ஸ் வரும். அதை வந்து 4ஆல் டிவைட் பண்ணி 50க்கு கொண்டு வருவாங்க. இதுதான் A லெவல் எக்ஸாம் மார்க்கிங்கில் இப்படி தான் செய்ய போகிறாங்க. ஆனால் நீங்கள் இப்போ என்ன செய்யலாம்டா, ஒரு ஸ்ட்ரக்சருக்கு 10 மார்க்ஸ். சரி, ஒரு ஸ்ட்ரக்சருக்கு 10 மார்க்ஸ் படி எடுத்தீங்கன்னா எப்படி உங்களுக்கு மார்க்ஸ் வரப்போகுது. உதாரணமாக ஒரு 8 கேள்வி இருக்குன்னு வைப்போம். ஸோ சில கேள்விகள் பெருசாக இருக்கும். உங்களுக்கே பார்க்க தெரியும். சில கேள்விகள் 2 காரணங்கள் எழுத சொல்லியிருப்பாங்க. அப்படி கேட்டிருந்தாங்கன்னா நீங்கள் 2 மார்க்ஸ் அலோகேட் பண்ணலாம். சில கேள்வி சின்னதாக இருக்கிற கேள்வி எல்லாத்துக்குமே 1 மார்க்ஸ் அலோகேட் பண்ணி அப்படி நீங்கள் செய்த அந்த பேப்பருக்கு நீங்களாக மார்க்ஸ் போட்டுக்கொள்ளுங்க. கிட்டத்தட்ட எவ்வளோ வருது, 7 இல்லாட்டி 8 வரலாம். அப்படி நீங்கள் ஒவ்வொரு ஸ்ட்ரக்சருக்கும் மார்க் பண்ணிக்கொள்ளுங்க. உங்களோட மார்க்ஸை இப்போ எடுத்துக்கொள்ளுங்க. ஸோ அது செய்த பிறகு தொடர்ச்சியாக இந்த வீடியோ நான் சொல்கிற ஸ்டெப்ஸை தொடர்ச்சியாக நீங்கள் செய்துட்டு வாங்க. இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு செய்யணும் இல்லை, தொடர்ச்சியாக நான் சொல்லவே நீங்கள் செய்துட்டு வாங்க. அதே மாதிரி எஸ்ஏக்கு வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக வந்து 15 மார்க்ஸ் வந்து போடுங்க. ஒரு எஸ்ஏக்கு 15 மார்க்ஸாக இருக்க போது. ஸோ அதையும் நீங்கள் என்ன செய்யலாம் பார்த்தீங்கன்னா, ஈஸியாகவே மார்க் பண்ணிக்கொள்ளலாம். அதே ஸ்டெப் தான். கிட்டத்தட்ட ஒரு 12 கேள்வி இருக்குது, 11 கேள்வின்னா ஏதாவது பெரிய கேள்வி வந்தால் 2 மார்க்ஸ் அலோகேட் பண்ணுங்கள். மற்ற சின்ன கேள்விகளுக்கு 1வது 2வது 3வது கேள்வி எல்லாமே சின்ன கேள்வியெல்லாம் இருக்கும். அதுக்கு 1 மார்க்ஸ் அலோகேட் பண்ணுங்கள்.
அதுலேயும் முக்கியமான விஷயம் ஃபைனல் ஆன்சர் பாருங்கள். ஃபைனல் ஆன்சர் உங்களுக்கு சரியாக இருக்கணும். அதை விட முன்னுக்கு இருக்க ஸ்டெப்ஸையும் பார்த்துக்கொள்ளுங்க. ஏன்னா சில நேரம் உங்களுக்கு அது ரெண்டும் சரியாக இருந்தால் உங்களுக்கு அந்த 1 மார்க்ஸ் கிடைக்கக்கூடியதாக இருக்கும். ஸோ அதை வந்து கன்சிடர் பண்ணி இப்போதைக்கு நீங்கள் ஃபுல்லாக திருத்தி முடிச்சிருக்கணும். அதாவது பார்ட் 1க்குரிய மார்க்ஸ் உங்கள்கிட்ட இருக்கணும். அதே மாதிரி பார்ட் 2 வந்து அது 100% சரியாக வர முடியல, ஆனால் பிரச்சனை இல்லை. ஒரு 3-4 மார்க்ஸ் கூடி குறையலாம், பிரச்சனை இல்லை. ஸோ இயன்ற அளவுக்கு நீங்கள் ஹார்டாக திருத்தி நீங்கள் ஒரு எக்ஸாமினராக இருந்தால் இவ்வாறு பேப்பரை திருத்துவீங்க, அதை நெச்சுக்கொண்டு திருத்தி வச்சுருங்க. ஸோ இப்போ வந்து உங்களுக்கு ஒரு மார்க்ஸ் வந்திருக்கு. ஸோ இப்போ எல்லா பேருமே தெரிஞ்சிருக்கும் 35க்கும் 50க்கும் இடையில இருந்துச்சுன்னா எஸ் ரிசல்ட்ஸாக இருக்க போது, 50க்கும் 65க்கும் இடையில இருந்தால் சி ரிசல்ட்ஸாக இருக்க போது, அதே மாதிரி 65க்கு 75க்கும் இடையில பி ரிசல்ட்ஸ், 75 விட கூட ஏ ரிசல்ட்ஸாக இருக்க போது. தற்செயலாக பேப்பர் ஹார்டாக வந்து கணக்கு பேர் செய்யாட்டி மார்க்ஸ் குறைப்பாங்க, அது பிரச்சனை இல்லை. அப்படி ஒரு சுச்சுவேஷன் இல்லை. ஏன்னா நீங்கள் வீட்டை செய்யணும்னால அவ்வளோ டென்ஷனும் இருக்க போகிறதில்ல. ஸோ இப்போ டைம் வச்சு செய்துட்டீங்க, நீங்கள் பேப்பரை வந்து நீங்களாக திருத்திட்டீங்க, அதை விட நீங்கள் மார்க்ஸ் போட்டிருக்கீங்க. ஸோ எந்த ரேஞ்சுக்குள்ளே உங்களோட மார்க்ஸ் வரும்னு நீங்கள் நோட் பண்ணி வச்சுருப்பீங்க. இந்த ஸ்டெப்பை செய்யாட்டி தயவுசெய்து இந்த ஸ்டெப்பை செய்யுங்க. செய்த பிறகு பின்னுக்கு இருக்க வீடியோவை பாருங்கள். என்ன நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த வீடியோ வந்து வெறுமனே நீங்கள் பார்க்காம நீங்களாக அதை செய்து பார்க்க போகிறீங்க. ஸோ அப்படி செய்ததான் உங்களுக்கு எவ்வளவு நீங்கள் இம்ப்ரூவ் ஆகி இருக்கிறீங்கன்னு தெரியும். ஸோ அதனால தான் இந்த வீடியோ இவ்வளோ நீங்கள் பார்த்துருந்தாலும் இப்போ வீடியோவை போஸ்ட் பண்ணிட்டு நீங்களாக போய் ஒருக்கா செய்து பாருங்கள். செய்து இவ்வளோத்தையும் எடுத்த பிறகு தொடர்ச்சியாக வந்து வீடியோவை பாருங்கள். ஸோ இப்போ அடுத்தது நாங்கள் பார்க்க போகிறோம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, எவ்வாறு நீங்கள் இதை இம்ப்ரூவ் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு ஒரு ரிசல்ட்ஸ் வந்திருக்கு, இப்போதைக்கு சீன்னு வச்சுட்டுதுன்னு வைப்போம். ஸோ இந்த வீடியோ யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இப்படி நீங்கள் எக்ஸாம் செய்து திருத்தி வச்சுருக்கிறீங்க, உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 80க்கு மேலே மார்க்ஸ் வருதுன்னா இந்த வீடியோ உங்களுக்கு இல்லை. அதை விட குறைவானாக்கள், அதாவது ஏ வந்து மட்டும் ஒரு 75-76 இருக்கிறார்கள், அதே மாதிரி பி லெவல், சி லெவலில், எஸ் லெவலில் இருக்கிறார்கள், ஃபெயில் விடுற நிலைமையில் இருக்கிறார்கள். ஸோ அவங்களுக்கான வீடியோவாக தான் இருக்க போது என்னென்ன டிப்ஸை நீங்கள் யூஸ் பண்ணி கொள்ளலாம், அதாவது இனிமேல் நீங்கள் ஃபிசிக்ஸ் பேப்பர் செய்யும்போது என்னென்ன டிப்ஸை யூஸ் பண்ணி கொள்ளலாம், அது தொடர்பாக தான் இனி நாங்கள் பார்க்க போகிறோம். ஸோ நான் திரும்பி சொல்கிறேன், ஒருக்கா இந்த வீடியோவை நிப்பாட்டுங்க, நீங்கள் போய் பேப்பர் ஒருக்கா செய்து பாருங்கள், வடிவாக திருத்தி பாருங்கள். தச்சையில் நீங்கள் இன்னொரு பேப்பர் செய்திருந்தீங்கன்னா அது ஒருக்கா மார்க் பண்ணி ஏதாவது ஒரு பேப்பரை நீங்கள் இப்போதைக்கு செல்ஃப் எவாலுவேஷனாக இருக்க போது நீங்களாக உங்களை மதிப்பீடு செய்ய போகிறீங்க. சரி, இப்போ செய்திருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். சரி, இப்போ அடுத்தது நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நான் கொஞ்சம் டெக்னிக் சொல்ல போகிறேன். அதை ட்ரை பண்ணிவிட்டு அதை ஞாபகம் வச்சுக்கொண்டு அதை வந்து நீங்கள் ஏதாவது ஒரு பாஸ் பேப்பர் எடுத்து, வேறு ஒரு பாஸ் பேப்பர் எடுத்து, நீங்கள் செய்யாத ஒரு பாஸ் பேப்பர் எடுத்து 2 hours டைமிங், அதே மாதிரி ஸ்ட்ரக்சர் ரேஷியோ வந்து 3 hours டைமிங்கில் செய்து பார்க்க போகிறீங்க. சரி, முதலாவது எம்சிக்யூவில் என்னென்ன டெக்னிக்ஸை யூஸ் பண்ணலாம். ஸோ முதலாவது சின்ன ஒரு விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இப்போ உதாரணமாக நீங்கள் ஒரு ஏ ரிசல்ட்ஸ் எடுக்கணும்னு வைப்போம், ஃபிசிக்ஸில் ஏ ரிசல்ட்ஸ் வேணும்னா எம்சிக்யூஸில் வந்து கிட்டத்தட்ட நீங்கள் எவ்வளோத்துக்கு மேலே எடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா 35க்கு மேலே எடுக்கணும். பார்ட் 2 ஸ்ட்ரக்சர், பார்ட் 2 வடிவாக செய்யணும். அதை விட நீங்கள் என்ன செய்யணும்னா எம்சிக்யூஸில் 35 விட கூட எடுக்கணும். ஸோ அதே மாதிரி பி லெவலுக்கு வரணும்னா 30 விட கட்டாயமாக நீங்கள் கூட எடுத்தான் ஆகணும். அதே மாதிரி சி லெவலுக்கு வரணும்னா 25 விட 25 விட கூடவாக இருக்கணும். எஸ் லெவல்னா 20 விட கூடவாக இருந்தால் தான் நீங்கள் அங்கால பார்ட் 2 நல்லா செய்து மேனேஜ் பண்ணி கொள்ளலாம். ஸோ இதுதான் முக்கியமான ரூல்ஸ். ஸோ இவ்வளவு உங்களுக்கு கட்டாயமாக தெரிஞ்சிருக்கணும். சரி, இப்போ அடுத்தது என்ன செய்ய போகிறீங்கன்னா, ஒரு பாஸ் பேப்பர் எம்சிக்யூ கொஷனை எடுத்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேண்டிய முக்கியமான விஷயம், எல்லா கேள்வியும் கஷ்டமாக இருக்க போகிறதில்ல, அதே மாதிரி எல்லா கேள்வியும் ஈஸியாக இருக்க போகிறதில்ல. நார்மலாக பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரக்சர் எப்படி வரப்போகுதுன்னா, அதாவது அந்த பார்ட் 1 ஸ்ட்ரக்சர் எப்படி வரும்னா ஈஸியிலேருந்து கஷ்டமாயிட்டு போகுது. அதுவும் பார்த்தீங்கன்னா முதல் 30 கேள்விகளில் கிட்டத்தட்ட ஒரு 10 கேள்விக்கு செய்முறையே தேவையில்லை, நீங்கள் டிரெக்டாக படித்த தியரி இருக்குது. அடுத்து இன்னொரு 15 கேள்விக்கு எப்படி இருக்கும்னா ஒரு 3 steps இல்லை 2 stepஸில் ஆன்சர் எடுக்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ இவ்வாறு தான் பேப்பர் இருக்கும். பிறகு கொஞ்சம் கொஞ்சம் போக கஷ்டமாக இருக்கலாம், ஆனால் எல்லா பேப்பருக்கும் பொதுவாக இல்லை இந்த ஸ்ட்ரக்சர். சில நேரம் கடைசி கேள்வியும் ஈஸியாக வரலாம். ஸோ இப்போ என்ன செய்ய போகிறீங்கன்னு பார்த்தோம்னா, நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், அதாவது ஏ எடுக்கிற ஒரு ஆளுக்கு மினிமம் தேவை 35 இருக்கணும். ஸோ அப்படியான என்ன செய்யலாம்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஃபர்ஸ்ட்டாக செய்யணும், ஒரு பேப்பர் உங்களுக்கு எம்சிக்யூ பேப்பர் தராங்கன்னு வைப்போம். ஸோ அந்த எம்சிக்யூ பேப்பரில் உங்களுக்கு எது கான்ஃபிடென்ட்டாக இருக்கோ அந்த கேள்விகளை சூஸ் பண்ணி செய்யுங்க. தெரியாட்டி தேவையில்லாமல் ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க, உங்களுக்கு கட்டாயமாக தெரியாது இல்லாட்டி கொஞ்சம் கஷ்டமாக இருக்குன்னா அதை விட்டுட்டு நீங்கள் போயிட்டு போங்க. ஏன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இப்போ ஒரு ஆள் எடுக்கணும்னா 35 கேள்வி செய்தால் 35 கேள்வி சரி எடுத்தால் காணும். ஸோ அப்படின்னா என்ன செய்யலாம், நீங்கள் கிட்டத்தட்ட உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு 40 கேள்வியை நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா தெரிஞ்ச கேள்வியாக ட்ரை பண்ணுறீங்க, கூட நேரம் நீங்கள் எடுக்கலாம். ஏன்னா 50 கேள்வியை நீங்கள் செய்யணும் முடிக்கணும்ன்ற அவசியமே இல்லை. அதாவது நீங்கள் ஐலண்ட் ரேங்க் எக்ஸ்பெக்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் செய்து பாருங்க. நான் வந்து ஏ லெவலில் மட்டும் இருக்கிறாங்களா கொஞ்சம் நீங்கள் கூட்டணும்னா என்ன செய்யலாம், 40 கேள்வி தெரிஞ்ச கேள்விகளை எடுத்து செய்து பாருங்கள். ஸோ அப்படி தெரிஞ்ச கேள்விகள் எடுத்து செய்யும்போது
கான்ஃபிடென்ட்டாக நீங்கள் செய்யலாம். அதாவது 2 ஹவர்ஸில் நீங்கள் கன நேரம் ஒரு கேள்விக்கு ஸ்பெண்ட் பண்ண போகிறீங்க. ஸோ அப்படி ஸ்பெண்ட் பண்ணும்போது என்ன நடக்க போகுது, அதில் வர கேர்லெஸ் மிஸ்டேக்கும் குறைய போது. ஏன்னா பெரும்பாலான பிழைகள், அதாவது எந்த வித கிரிட்டிக்கலாக இருந்தாலும் பெரும்பாலான விழுற பிழைகள் படிக்காமல் விடுறதை விட கேர்லெஸ் மிஸ்டேக், சின்ன சின்ன கேள்விகள், சின்ன சின்ன சுருக்கல்களில் வந்து மார்க்ஸை லூஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ அவங்களுக்கு என்ன செய்யலாம்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் தொடர்ச்சியாக இப்போலே இருந்து கேர்லெஸ் மிஸ்டேக் விடுறதை குறைச்சிக்கொள்ளுங்க. அதை எப்படி குறைக்கலாம்னு பார்த்தீங்கன்னா, நீங்களாக ப்ராக்டிஸ் பண்ணணும். ஸோ அதுக்கு நீங்கள் என்ன செய்யணும்னா, இப்போ நான் சொன்ன மாதிரி 40 கேள்விகளை நீங்கள் ஃபஸ்ட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள். 40 கேள்வி தெரிஞ்ச கேள்வி ஃபுல்லாக நீங்கள் ரீட் பண்ணுங்கள் கேள்வி பேப்பரை. ஆனால் எது உங்களுக்கு தெரியுமோ அதில் தேவையில்லாமல் பிழைய விட்டுறாருங்க. இதே மாதிரி பி எடுக்கிறாக்க 35க்கு மேலே எடுக்கணும், 30க்கு மேலே எடுக்கணும். நீங்கள் ஒரு 35 கேள்வியை ட்ரை பண்ணுங்கள். ஸோ இப்படி ஒவ்வொரு ஆக்களும் ஒரு 5 கேள்வி எக்ஸ்ட்ராவாக ட்ரை பண்ணுங்கள். நான் ஏற்கனவே சொன்ன மார்க்ஸை விடவை எக்ஸ்ட்ராவாக இன்னொரு 5 கேள்வியை நீங்கள் எக்ஸ்ட்ராவாக ட்ரை பண்ணி பாருங்கள். கட்டாயமாக இந்த மெத்தட் யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ இப்போ நீங்கள் 2 ஹவர்ஸில் அடுத்தது என்ன செய்யப்படுங்கன்னா, ஏதாவது இன்னொரு பாஸ் பேப்பர் எடுங்க, செய்யாத ஒரு பாஸ் பேப்பராகவே எடுங்க. 2 ஹவர்ஸ் ரிலாக்ஸாக இருந்து நான் சொன்ன டெக்னிக்ஸை ஒருக்கா யூஸ் பண்ணி தச்சையெல்லாம் நீங்கள் ஒரு எஸ் லெவலில் இருக்கிறீங்கன்னு வைப்போம். ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 20 மார்க்ஸ் எடுக்கணும் எம்சிக்குள்ளே. ஸோ அப்போ என்ன செய்யலாம்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு 25 கேள்வியை ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா நாங்கள் படிப்படி இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டாக வச்ச பேப்பரில், நீங்கள் ஃபஸ்ட்டாக செய்த பேப்பரில் கொஞ்சம் ஒரு ஃபெயில் நிலைமையிலே இருக்கீங்கன்னு வைப்போம், வீக்கான நிலைமையிலே இருக்கீங்க, 35 மார்க்ஸ் கூட வராத நிலைமையில் இருக்கீங்கன்னா நீங்கள் செய்ய வேண்டியது எஸ் லெவலில் டார்கெட் பண்ணுங்கள். ஸோ ஒவ்வொரு ஆக்களும், அதாவது நீங்கள் ஃபஸ்ட் பேப்பர் செய்திருப்பீங்க, நீங்கள் அடுத்த லெவலுக்கு அந்த ரிசல்ட்லேருந்து அடுத்த லெவலுக்கு நீங்கள் டார்கெட் பண்ண போகிறீங்க. உதாரணமாக சி லெவலில் இருக்கிற பி லெவலில் டார்கெட் பண்ண போகிறீங்க. ஸோ அப்படி பி லெவலில் நீங்கள் டார்கெட் பண்ணணும்னா உங்களுக்கு 30 கொஸ்டின் சரி எடுத்தால் காணும், அதை விட கூட எடுத்தால் உண்மையிலே நல்ல. இப்போ ஒன்றொன்னா நாங்கள் இம்ப்ரூவ் பண்ணிட்டு போவோம். ஸோ 30 கேள்வியை சரி எடுத்தால் காணும். ஸோ அடுத்தது என்ன செய்ய போகிறீங்க, 35 கேள்விகளை செய்ய போகிறீங்க, தெரிஞ்ச கேள்விகளாக எடுத்து செய்ய போகிறீங்க, கேர்லெஸ் மிஸ்டேக்கை தவிர்க்க போகிறீங்க. ஸோ 2 ஹவர்ஸில் வந்து 35 கேள்விகளை தெரிஞ்ச கேள்விகளை பார்த்து செய்கிறது அவ்வளோ கஷ்டமாக இருக்காது. ஸோ நீங்களாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டாக நீங்கள் பேப்பர் செய்திருப்பீங்க, உங்களுக்கு ஒரு மார்க்ஸ் வந்திருக்கும், ஒரு ரிசல்ட்ஸ் எடுத்திருப்பீங்க. ஸோ இப்படி இன்னொரு எம்சிக்யூ எடுத்து செய்து பாருங்கள். இப்போ போய் 2 ஹவர்ஸ் டைம் பண்ணி ஏதாவது ஒரு பேப்பர்னா எம்சிக்யூஸை செய்து பாருங்கள். அதுக்கு பிறகு தொடர்ச்சியாக வந்து இந்த வீடியோவை வாட்ச் பண்ணுங்கள். சரி, இப்போ நீங்கள் என்ன செய்திருப்பீங்க, இப்போ எம்சிக்யூஸும் படிவம் செய்திருப்பீங்க, மார்க்கும் பண்ணியிருப்பீங்க. ஸோ ஒரு மார்க்ஸ் வந்திருக்கு. சரி, இப்போ அடுத்தது ஸ்ட்ரக்சர் எஸ்ஸே. இதை செய்கிறதுக்கு இன்னொரு முக்கியமான விஷயம், ஸ்ட்ரக்சர் எஸ்ஸேயும் கிட்டத்தட்ட அப்படி உதாரணமாக ஏ எடுக்கிறாங்க 35 அங்கே எடுக்கிறாங்கன்னா, இங்கே வந்து எஸ்ஏ ஸ்ட்ரக்சரில் எவ்வளோ மார்க்ஸ் எடுக்கணும் முடியல அப்படின்னு தெரிஞ்சிருக்கும். 75 தான் நார்மலாக ஏக்கு. ஸோ 40 மார்க்ஸ் கிட்ட எடுக்கணும். ஸோ இப்போ நீங்கள் என்ன செய்யணும்னா, ஸ்ட்ரக்சரும் எஸ்ஸையும் 3 ஹவர்ஸில் செய்ய போகிறீங்க. ஸோ அதுக்கு முதல் நான் சொல்கிறத ஒருக்கா கேட்டுட்டு நீங்கள் ஒருக்கா செய்து பாருங்கள். என்ன செய்ய போகிறீங்கன்னு பார்த்தீங்கன்னா, 3 ஹவர்ஸ் முதல் ஒரு 15 மினிட்ஸ் உங்களுக்கு ஒரு ரீடிங் டைம்னு ஒரு டைம் தருவேன். ஸோ அதில் நீங்கள் என்ன செய்யலாம்னு பார்த்தீங்கன்னா, எல்லா கேள்விகளையும் நீங்கள் வாசித்து எந்த கேள்விகளை செலக்ட் பண்ணி எடுக்க போகிறீங்கன்றதை சூஸ் பண்ணுறதுக்குரிய டைமாக தான் இந்த ரீடிங் டைம் இருக்குது. ஆனால் பெரும்பாலும் நாட்கள் என்ன செய்வாங்கன்னு பார்த்தீங்கன்னா, கேள்வியை வாசிக்க மாட்டாங்க. கடற்கரையில் போய் ஸ்ட்ரக்சர்ஸ் அந்த 15 நிமிஷத்துலையும் என்ன செய்யலாம், 3 மணி நேரத்தை விட எக்ஸ்ட்ராவாக 15 நிமிஷம் தருவான். அதுக்கும் என்ன செய்கிறது, கேள்வியை வாசிக்கிறது இல்லை, டக்குன்னு ஸ்ட்ரக்சர் கேள்வி எடுத்து செய்கிறது, எஸ்ஏ கேள்வி எடுத்து செய்கிறது, கடைசி நேரம் இங்கேயும் பிள்ளை விட்டுட்டு நிற்பாங்க. ஸோ முக்கியமான விஷயம், கேள்வியை நீங்கள் சூஸ் பண்ண முதல், எஸ்ஏ கேள்வியை சூஸ் பண்ண முதல் என்ன செய்யுங்கன்னா, அந்த 15 நிமிஷம் 15 நிமிஷத்தில் வடிவாக ஒருக்கா அந்த கேள்விகளை வாசித்து பாருங்கள். எஸ்ஏ கேள்வியில் வாசித்து பார்த்து ஒரு 6 கேள்வி நீங்கள் ஷூராக போகிறீங்கன்னு வைப்போம். ஸோ உதாரணமாக மெக்கானிக்ஸ், லைட்ஸ், ஹீட்ஸ், எலக்ட்ரிசிட்டி, அதே மாதிரி எலக்ட்ரானிக்ஸையும் வச்சுருப்போம். அதே மாதிரி யூனிட் 10. ஸோ இந்த 6 பாடங்கள் நீங்கள் கொஞ்சம் கிளியராக போகிறீங்க. ஸோ இந்த 6 பாடங்களில் தெரியும் உங்களுக்கு 4 பாடம் தான் நீங்கள் எடுக்க போகிறீங்க, 4 செக்ஷன்ஸ் தான் எடுக்க போகிறீங்க. ஸோ இந்த 6 செக்ஷனையும் நீங்கள் ஒருக்கா வடிவாக ரீட் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த 6 செக்ஷனில் எது உங்களுக்கு இந்த முறை ஈஸியாக வந்திருக்குன்னு பாருங்கள். இந்த பேப்பரில் இந்த 4ல் எது ஈஸின்னு 15 நிமிஷம் டைம் நீங்கள் யோசித்தாலும் தப்பில்லை. ரீசன் என்னென்னா, பெரும்பாலானாக்கள் தச்செல்லாம் நீங்கள் கஷ்டமான கேள்வி சும்மா ஒன்றுமே பார்க்காம ஒரு ஓர்டரில் அந்த 6 பாடங்கள் இருக்குது. ஸோ ஒரு ஓர்டரில் மெக்கானிக்ஸ், லைட், சீட்ஸ் அப்படி ஒரு ஓர்டரில் செய்துட்டு போனீங்க. ஒரு கேள்வி நீங்கள் வாசிக்கல, ரெண்டமாக செய்துட்டு போகிறீங்கன்னா சில நேரம் நீங்கள் ஈஸியான கொஸ்டினை மிஸ் பண்ணிக்குவீங்க. ஸோ அதனால தான் சொல்கிறேன், ஈஸியான கொஸ்டின் மிஸ் பண்ணுறதுனால என்ன பிரச்சனை எனக்கு கேட்கலாது. அதில் நீங்கள் ஒரு 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் லூஸ் பண்ணுறனாலையும், மற்றவன் 3 மார்க்ஸ் 4 மார்க்ஸ் கூட எடுக்கிறனாலையும் உங்களோட ஸ்கோர் பயங்கரமாக டிஃபர் ஆகலாம். கொஞ்சம் மார்க்ஸால் நீங்கள் யூனிவர்சிட்டி கிடைக்காமலே போகலாம். ஸோ அதனால தான் சொல்கிறேன், நீங்கள் என்ன செய்யுங்கன்னு பாருங்கள். ஃபர்ஸ்ட்டாக அந்த 15 நிமிஷம் வடிவாக இந்த எஸ்ஏஸை வாசித்து அதில் உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு 4 கேள்வியில் எடுங்க. ஸோ அது அடுத்தது நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரக்சர் 4 கட்டாயமாக செய்யணும். அடுத்தது இங்கே 4. ஸோ அடுத்தது 3 ஹவர்ஸுக்கு செய்து முடிக்கணும். ஸோ 3 ஹவர்ஸுக்கு செய்யும்போது உங்களுக்கு நார்மலாக தெரியும், ஸ்ட்ரக்சருக்கு வந்து 4 கேள்விகளை செய்யணும் 1 ஹவரில். அதே மாதிரி எஸ்ஏயை பார்த்தீங்கன்னா இன்னொரு 2 ஹவர்ஸில் செய்து கொள்ளணும். ஸோ அதுக்கு என்ன செய்யலாம்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இயன்றளவுக்கு இப்போ ஒரு பி லெவலில் இருக்காங்கன்னா நீங்கள் ஒரு 3 ஸ்ட்ரக்சரில் வந்து தெரியாத கொஸ்டினில் வந்து மினக்கிறாதீங்கன்னா, ஸ்ட்ரக்சரில் வந்து எப்பயுமே
ஒரு கேள்வி வந்து நீங்கள் சரியான அந்த பாயிண்ட் யூஸ் பண்ணாட்டி உங்களுக்கு மார்க்ஸ் வராது. அதை வந்து நீங்கள் வந்து ப்ராக்டிக்கல் ஹேண்ட் புக்ஸை பார்த்து தொடர்ச்சியாக ப்ராக்டிகல்ஸை படித்து நீங்கள் அதை இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். அதாவது ஒரு பாயிண்ட் உங்களுக்கு முக்கியமாக கொடுக்கணும். உதாரணமாக சதவீத வலு, இந்த டேர்ம் நீங்கள் அதில் மென்ஷன் பண்ணால் தான் உங்களுக்கு சில நேரம் மார்க்ஸ் இருக்கும். ஸோ அந்த டேர்ம் வந்து சதவீத வலுவில் உங்களுக்கு பெரும்பாலான பிரச்சனையே இருக்காது. ஆனால் சொல்கிறேன், ஸோ அந்த டேர்ம் இல்லாட்டி உங்களுக்கு ஸ்ட்ரக்சரில் மார்க்ஸ் வராது. ஸோ அப்படியான ஸ்ட்ரக்சரில் நீங்கள் உங்களுக்கு கண்ண நேரம் டைம் பத்தாமல் வராது, டைம் பத்தாமல் வரும்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன செய்யலாம்னா ஸ்ட்ரக்சரில் வந்து தெரிஞ்ச கேள்விகளுக்கு ஆன்சர் பண்ணிட்டு போங்க. ஃபுல்லாக ரீட் பண்ணுங்கள், தெரிஞ்ச கேள்விகளுக்கு ஆன்சர் பண்ணிட்டு போங்க. ஆனால் எஸ்ஏல வந்து உங்களுக்கு 4 கேள்வியும் நீங்களாக செலக்ட் பண்ணிப்பீங்க. அந்த 15 நிமிஷத்தில் 4 கேள்வியும் நீங்கள் எது ஈஸின்னு பார்த்து செலக்ட் பண்ணிப்பீங்க. ஸோ அதில் வந்து உங்களுக்கு எது தெரியுமோ அதை செய்துட்டு போங்க. தேவையில்லாமல் டைமை மினக்கெடுத்தாங்க. பிறகு உங்களுக்கு தச்சில் தெரியாட்டி ஒரு கேள்வி ஹீட் செய்துட்டு போகிறீங்க. உதாரணமாக நான் எக்ஸ்பீரியன்ஸில் செய்தது ஹீட் கேள்வி செய்துட்டு போகிறேன், பி பார்ட் தெரியலை, சரி அதை விட்டேன். அதுக்கு ஒரு பேஜே விட்டேன். 3 பார்ட் வந்துச்சு, ஏ பார்ட், பி பார்ட், சி பார்ட். ஸோ பி பார்ட்டை விட்டேன். ஸோ சி பார்ட் வந்து டிரெக்டாக பிரதியிட, அந்த பி பார்ட்டில் ஒரு சமன்பாடு எடுக்க சொல்லியிருந்தேன், அதை வந்து சி பார்ட்டில் வந்து டிரெக்டாக பிரதியிட சொல்லியிருந்தாங்க. ஸோ அதை பிரதியிட்டேன். ஸோ சரி, பி பார்ட்டுக்கு ஒரு பேஜ் அப்படியே பிளாங்காக விட்டுட்டு அடுத்த கேள்வியாக செய்தேன். ஸோ ஏன்டா நீங்கள் வந்து தச்சையில் அதில் நின்று டைம் வேஸ்ட் பண்ணிங்கன்னா ஒரு பிரச்சனை, தச்சையில் உங்களுக்கு ஆன்சர் கண்டுபிடிக்காட்டி கூட டைம் போயிடும். 2வது பிரச்சனை, அதில் நீங்கள் டென்ஷன் ஆகிடுங்க. ஆட்டோ இதுதான் நான் ஃபஸ்ட்டு அடுத்த கேள்வி, இல்லாட்டி இதுதான் நான் செகண்ட் அடுத்த கேள்வி, இதை முடிக்கல இன்னும் 2 கேள்வி எஸ்ஏல செய்ய வேண்டி இருக்குது. ஸோ இது வந்து பெரும்பாலான நாட்களுக்கு வர பிரச்சனை. ஸோ அதனால் நீங்கள் என்ன செய்யலாம்டா, அதுக்கு ஒரு பிளாங்க் பேஜை விட்டுட்டு அடுத்த கேள்விகளை போய் ஒரு 4 கேள்விகள் பிளான் போட்டுக்கோம்னா தெரிஞ்சதை நீங்கள் செய்துட்டு போங்க. தெரியாததை வந்து பிறகு டைம் இருந்தால் செய்யுங்க, இல்லாட்டியும் பிரச்சனை இல்லை, வடிவாக விட்டுருவாங்க. ஏன்னா நீங்கள் வந்து எய்ம் பண்ணுறது ஒரு லெவல் கூடவா தான் இப்போதைக்கு எய்ம் பண்ணுறோம். ஸோ இப்போலேருந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஸோ இப்போ நீங்கள் செய்து முடிச்சிருப்பீங்க. ஸோ நீங்கள் ஒருக்கா போய் பார்த்து முடிச்சிருப்பீங்க தானே. ஸோ ஃபஸ்ட்டாக போய் பார்ட் 1 பேப்பர் நான் சொன்ன இன்ஸ்ட்ரக்ஷன் படி செய்து பாருங்கள். அதே மாதிரி எஸ்ஏ ஸ்ட்ரக்சர் நான் சொன்ன இன்ஸ்ட்ரக்ஷன் படி இப்போ செய்து பாருங்கள். செய்து பார்த்துட்டு நீங்கள் அடுத்தது என்ன செய்ய போகிறீங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டாக நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஃபஸ்ட் பேப்பர் நீங்கள் எப்படி மார்க் பண்ணுங்களோ அதே மாதிரி செகண்ட் பேப்பரையும் நீங்களாக மார்க் பண்ணிக்கொள்ளுங்க. அதாவது பார்ட் 1க்கு பிரச்சனை இல்லை, நீங்கள் மார்க்ஸ் எடுத்துருப்பீங்க. எஸ்ஏ ஸ்ட்ரக்சர் இந்த 2க்கும் வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எஸ்ஏ ஸ்ட்ரக்சரை பார்த்தீங்கன்னா 10 மார்க்ஸ் போட போகிறீங்க, எஸ்ஏக்கு வந்து 15 மார்க்ஸ் போட போகிறீங்க. ஸோ டோட்டலாக 100க்கு மார்க்ஸ் வரப்போது. அதை 2ஆல் பிரித்து 50க்கு பார்ட் 2 எடுக்க போகிறீங்க. பார்ட் 1 50 மார்க்ஸ் இருக்குன்னு டோட்டலாக நீங்கள் கூட்டி உங்களுக்கு ஃபிசிக்ஸுக்கு இந்த பாஸ் பேப்பருக்கு உங்களுக்கு ஒரு மார்க்ஸ் வந்திருக்கு. ஸோ அது வந்து என்ன ரிசல்ட்ஸ் இருக்குன்னு பாருங்கள். ஸோ அடுத்தது முக்கியமான விஷயம், இவ்வளோத்தையும் நீங்கள் செய்தீங்கன்னா கீழே கமெண்ட்டில் போடுங்க. ஃபர்ஸ்ட் பேப்பருக்கு என்ன ரிசல்ட்ஸ் வந்துச்சு. அதாவது நீங்களாக ஃபர்ஸ்ட் பேப்பர் நான் செய்ய சொல்லியிருந்தேன், திருப்பி சொல்கிறேன். அந்த ஃபர்ஸ்ட் பேப்பரை நீங்கள் செய்த பிறகு நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நம்புகிறேன். ஸோ அந்த ஃபர்ஸ்ட் பேப்பருக்கு என்ன ரிசல்ட்ஸ் வந்துச்சு, செகண்ட் பேப்பர் அதாவது நான் சொன்ன இன்ஸ்ட்ரக்ஷன் படி செய்த பேப்பருக்கு எவ்வளவு ரிசல்ட்ஸ் கிட்டத்தட்ட வந்தது. ஸோ பயப்படவே தேவையில்லை, வெக்கவும் பட தேவையில்லை. உங்களோட ரிசல்ட்ஸை நீங்கள் டிரெக்டாகவே போட்டுக்கொள்ளலாம். ஸோ அப்படி போட்டால் தான் நான் நம்புகிறேன் ஏதாவது ஒரு கமெண்ட்டாவது வேறுமெண்டு. ஸோ அப்படி போட்டிங்கன்னா தான் எங்களுக்கும் தெரியும் இந்த அட்வைஸ் உண்மையிலேயே ஒர்க் ஆகுதா இல்லாட்டி சும்மா. கணக்கு பேர் அட்வைஸ் வீடியோஸ் இருக்குது. நீங்கள் கணக்கு யூடியூப் சேனல்ஸில் பார்த்தீங்கன்னா மோட்டிவேஷன்ஸ் வீடியோ கணக்கு இருக்குது. ஆனால் இவ்வளோ தூரம் பார்த்துட்டு போய் உதாரணமாக நானே ஒரு மோட்டிவேஷனல் வீடியோ பார்த்துட்டா, எந்த எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன், நான் ஒரு மோட்டிவேஷன் வீடியோ பார்த்துட்டா சரி அதோட முடிஞ்சு ஒரு 2 நிமிஷத்துக்கு பிறகு நானே அதை மறந்துடுவேன். சரி அப்படியே அடுத்த இன்னொரு மோட்டிவேஷனல் வீடியோ வர அதை பார்க்குறது, அதை பார்த்து பிரயோஜனம் இல்லை, நீங்களாக இம்ப்ளிமெண்ட் பண்ணுற மட்டும். ஸோ அதனால தான் சொல்கிறேன், நீங்கள் செய்தீங்கன்னா ஒருக்கா கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் பேப்பர் எதை செய்தீங்கன்னு போட்டு ஏதாவது ஒரு பாஸ் பேப்பர் அதுக்கு எவ்வளவு ஸ்கோர் வந்துருந்துச்சு அதை விட கம்மா போட்டு செகண்ட் பேப்பர் வந்து எவ்வளவு மார்க்ஸ் வந்துச்சு. ஸோ மார்க்ஸ் சொல்லாட்டியும் எவ்வளோ ரிசல்ட்ஸ் வந்துச்சு, ஏஆ பிஆ சிஆ எஸ்ஆ. ஸோ அதை நீங்கள் போடுங்க. இதில் ஏதாவது ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் உங்களுக்கு கிடைக்குதான்னு வேற பார்த்துடுவோம். ஸோ எல்லா பேருமே போடுங்க. ஸோ அப்படின்னா தான் தொடர்ச்சியாக வேறு இன்னொரு ஆள் வந்து இந்த வீடியோவை பார்க்குறாருன்னா அவருக்கு மாதம் வரும். இதை ஃபாலோ பண்ணால் கூடுமா இல்லாட்டி அவருக்கே தெரிஞ்சிடும். தச்சையில் எல்லா பேரும் செய்து பார்க்குறீங்க, உங்களுக்கு ரிசல்ட்ஸ் நான் சொன்ன பிறகு உங்களுக்கு குறைஞ்சி வந்துச்சுன்னா மீனிங் சரி இவர் சும்மா சொல்லிட்டு இருக்காரு, இவருக்கு வேறு வேலையே இல்லையா. ஸோ அது வந்து அவர் பார்க்குற அடுத்த இன்னொரு ஆள் புதுசாக வந்து வீடியோ பார்க்குற ஆளுக்கு கட்டாயமாக விளங்கக்கூடியதாக இருக்கும். ஸோ தயவு செய்து நீங்களாக ஒருக்கா ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ மோட்டிவேஷன் வீடியோ மாதிரி பார்த்துட்டு விடாமல் நீங்களாக ஒருக்கா ட்ரை பண்ணுங்கள். உங்களோட மார்க்ஸை கீழே லிஸ்ட்டில் போடுங்க, கமெண்ட்டில் போடுங்க. ஸோ ஏதாவது நாங்கள் இம்ப்ரூவ் பண்ணலாம் இல்லாட்டி ஏதாவது உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் கீழே கமெண்ட்டில் போடலாம். ஆனால் மெயினாக இந்த மார்க்ஸை போடுங்க. அதுக்கு பிறகு நீங்கள் எந்த கேள்வியிலையும் கேட்டுக்கொள்ளலாம். அந்த மார்க்ஸை போட்டால் நாங்களும் உங்களுக்கு தச்சில குறைவாக இருந்தால் நாங்கள் உங்களோட கட்டாயமாக டிஸ்கஸ் பண்ணுவோம், கொமெண்ட்லேயாவது டிஸ்கஸ் பண்ணுவோம். ஏன் அது அப்படி குறைஞ்சிருக்கு, தச்சில எல்லா பேருக்கும் குறைவாக வந்தால் தான் நாங்கள் வேறு ஏதாவது சொல்யூஷனை பார்க்கக்கூடியதாக இருக்கும். ஸோ தயவு செய்து இந்த வீடியோ பார்த்தாக்கள் நான் சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் பேப்பர் மார்க்ஸ் அதே மாதிரி செகண்ட் பேப்பர் மார்க்ஸ் ரெண்டையும் ஒரு லைனில் மென்ஷன் பண்ணி போட்டு விடுங்க. ஸோ தொடர்ச்சியாக அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.